Hello and welcome to Taste Tamanna. நான் ஷாலினி. இன்னைக்கு நான் வந்து மஷ்ரூம்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் பச்சை பட்டாணி இதை மூணு வச்சு ஒரு குருமா ரெடி பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஊத்தாப்பம், தோசை, ஆப்பம், இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் சூப்பர் காம்போவாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி குக் பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்கஸ் ஃபியூ திங்ஸ். சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளோதான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மஷ்ரூம்ஸ் வந்து ஒரு வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது. டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க மஷ்ரூம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இதில் நம்ம கவனிக்க மறக்கிற சில விஷயங்கள், நம்ம சிறிதெல்லாம் நெக்லஜிபிளாக போய்க்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும், அதை கொஞ்சம் லைட்லைட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வந்து மஷ்ரூம்ஸ் பார்க்கும்போது யூஸ்வலாக நீங்கள் வந்து மஷ்ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி பிளாக் கலர் பேட்சஸ் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி மஷ்ரூம்ஸை வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். எப்போவுமே வந்து நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி மஷ்ரூம்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மஷ்ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படி க்ளோஸ்டாக இருக்கணும். அந்த சில மஷ்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற அந்த கில்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மஷ்ரூம்ஸை நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. சிலருக்கு வந்து அது ஃபுட் பாய்சனிங்கில் லீட் பண்ணும், வாமிட்டிங் அந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ்லையும் கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்கள் மஷ்ரூம்ஸ் எடுக்கும்போது ரெண்டு விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அதோட கலர் அண்ட் அதோடைய டெக்ஸ்டர். இது வந்து அந்த அம்பர்லா மாதிரி இருக்கிறது க்ளோஸ்டாக இருக்கணும், அந்த கில்ஸ் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட மஷ்ரூம்ஸ் நீங்கள் வாங்கி கன்சியூம் பண்ணிங்கன்னா நமக்கு வர மற்ற பேட் கான்சிக்வன்சஸை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய ஒரு மெசேஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இது நல்லா பொரிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். அதுவும் இப்போ வதங்கட்டும். இது கூடயே நான் ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் அதில் நிறைய தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கனால நான் 2 ஸ்பூனுன்னு சொல்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட திக்காக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போதுமாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி, நான் சின்ன பழங்களாக எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் பெரிய தக்காளி பழமாக எடுத்திங்கன்னா 1 போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு தொக்கு பத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். மஷ்ரூம்ஸை ஃபஸ்ட்டே கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். மஷ்ரூம் கூடயே நான் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம் வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகும், வேக அதோட சைஸ் கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் உப்பு ஓரளவுக்கு பாதி வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கனாலும் சரி. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா மஞ்சள் தூள் வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டாம். அந்த மஷ்ரூம்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே அந்த காய் வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போது அந்த கிரேவிக்கு நம்ம தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி ஊற்ற போகிறோம். நான் ஒரு 4 சில தேங்காவை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொரப்பாக இருந்தால் குழம்போடு சேர்ந்து வராது. அவ்வளோதான். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம், பட்டாணி, உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இது அப்படியே சுட சுட தோசையோட, நல்லா மெத்துன்னு திக்காக சுடுற தோசையோட இதை அப்படியே இந்த கிரேவி தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.